السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலிலே 8952வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம சாலிஹல் அஹ்லாகி, நான் அனுப்பப்பட்ட நோக்கமாகிறது நற்குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காகத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல நோக்கங்களுக்காக அனுப்பி இருந்தாலும் கூட அவைகளிலே முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நற்குணங்களை பரிபூரணப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் வரையிலும் நற்குணங்கள் குறைவாகத்தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததால் நற்குணங்களை பூர்த்தியாக்கினார்கள், அதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. சஅத் இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற ஒரு தாபி என்று சொன்னால் ரசூலுல்லாஹை பார்க்காதவர், சஹாபாக்களை பார்த்தவர். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அத்தைத்து ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவிடம் வந்து அக்பிரீனி பிஹுலுகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணங்களை எனக்கு அறிவித்து தாருங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட என்னென்ன நற்குணங்கள் இருந்தது என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று நான் கேட்டேன். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெரிய பட்டியல் போடல, சுருக்கமான ஒரே வார்த்தையை சொன்னார்கள். கான குலுக்குஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய குணமாகிறது குர்ஆனாகவே ஆகின்றது என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன கருத்து? குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள எல்லா நற்குணங்களும் ஒரு சேர அமைய பெற்ற ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். பெருமானார் உண்மை பேசினார்கள், நீதமாக நடந்தார்கள், நேர்மையாக இருந்தார்கள். இது போன்ற நற்குணங்கள் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்தையும் ஒரு சேர பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் உள்பட பலரும் நல்லதை சொல்வோம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். தீயதை தடுப்போம், ஆனால் அதை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை சொன்னார்களோ அதை செய்தும் காட்டினார்கள். எந்த தீமையை விட்டும் சமுதாயத்தை தடுத்தார்களோ அதை அவர்கள் செய்யவும் இல்லை என்பதை இன்றைக்கு நாம் உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நற்குணங்களில் ஒன்று என்னவென்றால் சந்தேகமானவற்றை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹலாலும் தெரிஞ்சா செய்யணும், சாப்பிடணும், பேசணும், அணிய வேண்டும். ஹராம் என்று தெரிந்தால் அதை சாப்பிடுவது கூடாது, பேசுவது கூடாது, அணிவது கூடாது. சரி, ஒரு காரியம் இது ஹலாலா ஹராமா சந்தேகமா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சந்தேகமான ஒன்றை ஹராம் என்று ஒதுக்கிவிட வேண்டும், ஹலால் என்று செய்வது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக நுஅமான் இப்னு பஷீர்
ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 52வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல் ஹலாலு பய்யினும் வல் ஹராமு பய்யினும். இஸ்லாத்துல ஹலாலும் தெளிவா இருக்கு, ஹராமும் தெளிவா இருக்கு. குர்ஆன் ஹதீஸை நாம் திறந்து பார்த்தால் அல்லாஹ்வும் ரசூலும் ஹலாலையும் ஹராமையும் தெளிவாகவே சொல்லியிருப்பார்கள். ஆனா பைனகுமா முஸ்தபிகாத்துன், இந்த இரண்டுக்கும் இடையிலே சில காரியங்கள், சில உணவுகள் அது சந்தேகமானது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நம்ம வீடுகள்ல குடத்துல தண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டு சின்ன பையன் ஏதாவது ஒரு குடத்துல சிறுநீர் கழித்து விட்டான் தண்ணீரிலே. நமக்கு எந்த குடம் தெரியல, சந்தேகமா இருக்கு. இந்த குடமா இருக்குமோ, இந்த குடத்தில் சிறுநீர் கழித்திருப்பானோ அப்படின்னு சந்தேகம் வந்தா ரெண்டையும் நாம் பயன்படுத்துவது கூடாது. இரண்டையும் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அதை குடிப்பதோ, ஒளி செய்வதோ, அதை வைத்து குளிப்பதோ, துணி துவைப்பதோ எதுவுமே கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை ஹராமுடைய பட்டியலிலே ஒதுக்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, லா யஅலமுஹா கதீரும் மினன் நாஸ், அதிகமானவர்கள் இதை அறிந்து கொள்வதே கிடையாது. அதாவது சந்தேகமானவற்றை ஹராம் என்று ஒதுக்கி விடாமல் அது சரியாத்தான் இருக்கும், ஹலாலாத்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, சந்தேகமானவற்றை ஒருவன் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் கூடிய சீக்கிரத்துல ஹராமில் விழுந்து விடுவான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு சந்தேகம் வந்துச்சுன்னா, இப்ப தொழுதுகிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, 4 ரக்காத் தொழுறோமா அல்ல 3 ரக்காத் தான் தொழுகிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா நமக்கு என்ன சட்டம் தெரியுமா? இப்ப லுஹர் 4 ரக்காத், 4வது ரக்காத்துல எஞ்சி நாம நிற்கிறோம். நம்மளுக்கு சந்தேகம் வருது, இது 4ஆ 3ஆ அப்படின்னு சந்தேகம் வந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 தான் நம்ம கணக்கிட வேண்டும். 4வது ரக்காத்துல தான் நிக்கிறோம், ஆனா சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 4வது ரக்காத்தை 3வது ரக்காத்தாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்து 4வது ரக்காத் நம்ம தொழுவோம், ஆனா எண்ணிக்கையில 5வது ரக்காத். இப்படி சந்தேகம் வந்ததுனால நாம என்ன செய்யணும்? கடைசியில் அத்தஹியாத்து இருக்குல ஷஹாதத்து கலிமா கையை உயர்த்திய பின்னால் வலது பக்கமாக ஒரு சலாம் கொடுத்து 2 சஜிதாக்கள் செய்துவிட்டு திரும்ப நம்ம அத்தஹியாத்தை ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். 5 ரக்காத்தா இருந்தாலும் கூட இந்த 2 சஜிதா ஒரு ரக்காத்தாக மாற்றப்பட்டு 6 ரக்காத்துகளாக கணக்கிடப்படும். 4 ஃபர்ல சேர்ந்துருவோம், 2 நஃபில்ல சேர்ந்துரும் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்வார்கள். எனவே சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை நாம் சாப்பிடுவது கூடாது, செய்வது கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் சொன்னதின் பிரகாரம், பேசியதின் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.